இதுக்கு வேற வேலையே இல்ல. இதை முதல்ல அந்தாண்ட சொல்லுங்க. 4 ஸ்டெப்ப வச்சுக்கிட்டு எங்க போனாலும் 4 ஸ்டெப்ப தான் டான்ஸ் ஆடும். இதெல்லாம் யாரு டான்ஸ் மாஸ்டர் சொன்னது? இதெல்லாம் யாரு கூப்பிட்டது? குண்டு பூசணிக்காய் மாதிரி இருக்கு, குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கு, கருங்குரங்கு மாதிரி இருக்கு. இந்த வீடியோவை விஜய் கௌஷின்றவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் டிவியில் பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ தான் ஜோடி ஆர் யூ ரெடி. இதோட 3வது சீசன் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வருது. இந்த ஷோவை ரக்ஷனும் ஆஞ்சலினும் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. மேலும் இந்த ஷோவில் சாண்டி மாஸ்டர், ஆக்ட்ரஸ் ரம்பா மற்றும் ஸ்ரீதேவி விஜயகுமார் ஜட்ஜாக இருக்காங்க. சனி ஞாயிறுன்னு வாரம் 2 நாள் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய இந்த ஷோவில் வித்தியாசமான ரவுண்ட்ஸ்லாம் வைக்கப்பட்டு ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. அந்த வகையில் கடந்த வாரம் ஃபோக் தீம்டுன்ற ஒரு ரவுண்டை நிகழ்த்தியிருந்தாங்க. ஸோ இந்த ரவுண்டில் கலா மாஸ்டர் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டு ஜிதேஷ் மற்றும் ஹர்ஷிதா ஜோடி ஆடினதை பார்த்து பிடிச்சு போய் ஸ்டேஜில் ஏறி அவங்க கூட சேர்ந்து இவங்களும் ஆடிருந்தாங்க. இந்த நிலையில் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸை சோஷியல் மீடியாவில் பார்த்த பலர் 4 ஸ்டெப்பை 40 வருஷமாக போட்டுக்கிட்டு வராங்க, இதுக்கு மேலே அக்காவுக்கு ஆட தெரியாது, எதுக்கு நீங்களாம் டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு தெரியுறீங்கன்னு கலா மாஸ்டரோட டான்ஸை ரொம்பவே கடுமையாக விமர்சித்தது மட்டும் இல்லாமல் சிலர் கலா மாஸ்டரையும் பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இதை பார்த்து கொதிச்சு போன நாகர்கோவிலை சேர்ந்த விஜய் கௌஷின்றவங்க கலா மாஸ்டருக்கு ஆதரவாக பேசி ரீசெண்டாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வேற வேலையே இல்லை. இதை முதல்ல அந்தாண்ட சொல்லுங்க. 4 ஸ்டெப்ப வச்சுக்கிட்டு எங்க போனாலும் 4 ஸ்டெப்ப தான் டான்ஸ் ஆடும். இதெல்லாம் யாரு டான்ஸ் மாஸ்டர் சொன்னது? இதெல்லாம் யாரு கூப்பிட்டது? குண்டு பூசணிக்காய் மாதிரி இருக்கு, குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கு, கருங்குரங்கு மாதிரி இருக்கு இப்படின்னு நிறைய பேர் பதிவு போடுறீங்க அந்த அம்மாவை பார்த்து. அந்த அம்மாவுக்கு வயசாயிட்டு அவங்க லிமிட்டா தான் ஸ்டெப் போட முடியும். 2வது, அந்த அம்மாவை பேசுற நீங்க எல்லாம் எங்க உட்காந்துக்கிட்டு என்ன நிலையில இருந்துகிட்டு அவங்களை குறை சொல்றீங்கன்னு யோசிங்க. 3வது, உண்மையிலேயே உங்க உடம்புல நல்ல ரத்தம் ஓடிச்சுன்னா என்னோட இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கலா மாஸ்டர் மாநாட மயிலாட நடத்தினாங்க அந்த அம்மா, சரிங்களா? 2வது, 90sல அவங்க எவ்வளவு கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்களே இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்காங்க, கோரியோகிராஃப் பண்ணும்போது நான் பின்னாடி உட்காந்துருப்பேன், நான் கருப்பா இருப்பேன், குள்ளமா இருப்பேன், என்ன எல்லாரும் புறக்கணிச்சாங்க, ஜெயிக்கணும்னு வந்தேன்னு சொல்லிருக்காங்க. ஜெயிச்சாங்களா இல்லையா? இப்ப கலா மாஸ்டர் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவங்களை கேலி பண்ற உங்க பேரை ஒருத்தர் சொன்னா தெரியுமா? உங்க ஏரியா விட்டு தாண்டி உங்களை யாரும் கேட்டா தெரியாது. முதல்ல அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்னவா இருக்கோம்னு யோசிச்சுட்டு பேசுங்க. அவங்க இப்ப நீங்க ரீல்ஸ் போடுறீங்களா, நடிகை மீனா, ஜோதிகா, சிம்ரன், குஷ்பு மேடம், சுகாசினி மேடம், இந்த மாதிரி நிறைய 90s நடிகர்களோட ரீல்ஸ் எடுத்து போடுறீங்கல்ல, அதுல அதிகபட்சம் கலா மாஸ்டர் கோரியோகிராஃபி டான்ஸ் கத்து கொடுத்ததுதான். அப்போ நடிகை மீனா நடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்கும், அந்த டான்ஸ் பிடிக்கும், பாட்டு பிடிக்கும், அதுல கோரியோகிராஃப் பண்ண கலா மாஸ்டர் உங்களுக்கு பிடிக்காது, அதானே? மனசாச்சு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ஒரு பெண்ணை எவ்வளவு உடல் பாடி ஷேமிங், அவங்க கலரை அசிங்கப்படுத்துறீங்க, அவங்க உயரத்தை காயப்படுத்துறீங்க, இவ்வளவு நீங்க காயப்படுத்தியும் அதுல ஜெயிச்சு நிக்கிறாங்கன்னா இப்ப யாருக்கு சல்யூட் பண்ணணும்? கலா மாஸ்டருக்கு, கரெக்டா? இப்ப அவங்க ஜெயிக்காமல அவங்கள எல்லாரோட பெரிய பெரிய விஐபி வீட்டுக்கும் விஐபி ஃபங்க்ஷனுக்கும் பெரிய பெரிய ஷோஸ் நடத்துறதுக்கு போறாங்க, இன்வைட் பண்றாங்க, உங்களை கூப்பிடுறாங்களா? சத்தியமா உங்களை காயப்படுத்துங்கிற எண்ணத்துல இந்த வீடியோ நான் பதிவிடல. புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பாடல்கள், பழைய பாடல்கள்லாம் எவ்வளவு பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கும் அதை ரிமைண்ட் பண்றோம், வரமாட்டேங்குது. எவ்வளவு அழகா அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு திறமை இருக்குல்ல. ஒண்ணுமே இல்லாம திடீர்னு வர முடியாது. சினிமா, டைலரிங்கு, சமையலு, எதுவா இருந்தாலும் இந்த உலகத்துல கத்துக்கணும்னா திடீர்னு வர முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ பழைய படம் எப்ப தோன்றியது? பழைய படத்துல இருந்துதான் 50களில் படம் எடுத்தாங்க, 60களில் படம் எடுத்தாங்க, 70களில் படம் எடுத்தாங்க, 80களில் படம் எடுத்தாங்க, 90, 2000 இப்போ வந்திருக்கிறோம். இப்போ டெவலப்மெண்ட் எப்படி ஆனிச்சு? அங்க ஆரம்பிச்சா அதை பார்த்து கத்துக்கிட்டு இது, இதை பார்த்து கத்துக்கிட்டு இது, இதை பார்த்து கத்துக்கிட்டு இது, இதை பார்த்து கத்துக்கிட்டு இது, இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுலயே அதை பார்த்துதான் நம்ம கத்துக்கிட்டு அடுத்தடுத்து ஒண்ணு பண்றோமே தவிர நம்மளா எனக்கு இது தெரியும் யோசிச்சு வச்சு அப்படியே இறக்கல மூளையெல்லாம். அப்ப நீங்க வந்து நன்றி சொல்லணும். எங்க சினிமா உருவாக்குனாங்க பாருங்க, கேமரால இருந்து முதல்ல வாய்ஸ் எல்லாம் இல்லாம மௌனமான ஒரு படம் தான் ஓடி இருக்கு, உருவாக்குனாங்க பாருங்க, அவங்கல இருந்து நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். ரீல்ஸ் பண்ண பிடிச்சிருக்கு, ஒரு நடிகை ஜோதிகா டான்ஸ் ஆனது பிடிச்சிருக்கு, அந்த பாடல் பிடிச்சிருக்கு, அதுக்கு கோரியோகிராஃப் பண்ண ஒரு பெண்மணியை பிடிக்கல, அவங்களுக்கு இவ்வளவு அவதூறு. அந்த கலா மாஸ்டர் அம்மா எதுல டான்ஸ் ஆனாலும் கீழே போய் பார்த்தாக்கா இதெல்லாம் யாரு கூப்பிட்டு ஆட சொன்னா 4 ஸ்டெப் வச்சுக்கிட்டு சீன் போடும். ஆம்பளைங்க பேசினா கூட பரவாயில்ல, அந்த பொட்டச்சிங்க பேசுறாளுங்க பாருங்க, நீங்க எல்லாம் மனித பிறவிகளாடி. கண்டி உங்களுக்கு மனசாட்சி இருக்காடி? ஒருத்தவங்களை ஒரு முறை காயப்படுத்தலாம், பார்க்கும் போதெல்லாம் காயப்படுத்த உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? புடிச்சா பாரு, எதுவுமே இல்லையா ஸ்கிப் பண்ணு. காயப்படுத்த உனக்கு யாரு கொடுத்தா உரிமை? 4 பேர் காயப்படுத்தினா உனக்கு எவ்வளவு வலிக்கும்? மீண்டு வெளில வர முடியுமா? அந்த அம்மா அங்க கேமரால இருக்கிறாங்க, உங்க பதிவு எல்லாம் படிக்கல, தமிழ்நாட்டு மக்கள் காயப்படுத்த தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா?